வணக்கம். இன்று கண்ணகி அம்மன் ஆலய முன்றலில் நல்ல மாதப்பொழுதில் உங்களை சந்தித்து எங்களுடைய ஆலயத்தினுடைய பெருமையை பற்றி பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இது 2ஆம் முறையாக இருக்கும் நினைக்கிறேன். உண்மையிலே குக்குழாய் ஆலயமானது நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு வீர மண்ணை கொண்ட ஒரு கிராமம். நான் நினைக்கின்றேன் எங்களுடைய கிராமம் வடக்கினுடைய முடிவிடமாகவும்
கிழக்கின் ஆரம்பமாகவும் இருக்கின்றன. இந்த கிராமத்துக்கு ஒரு வரலாற்று பேர் உண்டு. அயல் நாட்டிலிருந்து வில்லுக்குளம் என்று அழைக்கப்படுகிற குளத்தை அண்டி பருவ காலங்களில் அழகழகான கொக்குகள் வந்து குடியேறி பின்னர் மீண்டும் தங்கள் ஊருக்கு செல்வதை ஒரு காட்சியாக இது இருக்கின்றது. அதனால் இந்த கொக்குகள் கிளை கிளையாக இங்கு படையெடுத்து தங்களுடைய பருவத்தை கலைக்கின்ற நல்ல ஒரு நிகழ்வு இங்கு நடைபெறுகின்றன. ஆகையால் கொக்குகள் கிளை கிளையாக வருவதால் இந்த ஊருக்கு கொக்குளையர் ஒரு நாமம் உருவாகி காலகரியில் மறைவி கொக்குலாயர பேர் மாற்ற பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஆலயம் ஒரு உன்னதமான இந்த மக்களுக்கு ஒரு தெய்வீகத்தன்மை கொன்ற ஒரு ஆலயமாக காட்சியளிக்கின்றது. நான் நினைக்கின்றேன் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் யுத்த காலத்தில் இங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் இடம்பெயர்ந்து அயல் கிராமங்கள் முல்லைத்தீவு, வற்றாப்படை, புதுக்குடியிருப்பு, முள்ளியவளை, தனிவிட்டு போன்ற பிரதேசங்கள் குடியேறி மீண்டும் 28 ஆண்டுகள் கழித்து இங்கு வருகின்ற போது இந்த கண்ணகி அம்மன் ஆலயம் முற்ற அழிவிட்டு அடையாளம் காண முடியாத அளவுக்கு இந்த புனித ஸ்தலம் காணப்பட்டது. அந்த வகையிலே இன்றைய தினம் சென்ற ஆண்டு 2025ஆம் ஆண்டு புலம்பெயர்ந்த மக்களுடைய முயற்சியாலும் இங்கு கொக்குளா மக்கள் முயற்சியாலும் சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து இன்று இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு இரண்டாவது ஒரு மிகப்பெரிய சிறப்பு நிகழ்வாக இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த ஆலயம் இந்த 30 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த 2ஆம் முறையாக மகா சிவராத்திரி அழைக்கப்படுகின்ற சிவன் ராத்திரி இங்கு மிக சிறப்பான முறையில் கொண்டாடுவதற்கு நாங்கள் எல்லோரும் இந்த கொக்குளாய் மக்கள் புலம்பெயர் மக்களுடைய அனுசரணையுடன் இந்த இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக அமையப்பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். உண்மையில் இந்த சிவராத்திரி என்பது சிவ ஆலயங்கள் தேடிப்போய் சில இடங்களிலே நோன்பு இருப்பதை நாங்கள் விரதம் இருந்து அந்த விரதமூடாக தங்களுடைய நேர்த்திக்கடனை கழிப்பதை பார்த்திருக்கின்றோம். அவ்வாறான சந்தர்ப்பத்திலே எங்களுடைய கொக்குளை ஆலயத்தில் இருக்கின்ற மக்கள், கொக்குளையில் இருக்கின்ற மக்கள் அவ்வாறான ஒரு துன்பகரங்களுக்கு உள்ளாகாமல் தங்கள் சொந்த இடத்திலேயே இந்த ஆலய முண்டலில் இன்று இரவு விடிய இந்த ஆலயத்திலிருந்து தங்களுடைய விரதத்தை முடித்து வைக்கின்ற ஒரு கங்கரியமான நிகழ்வு இன்று கிடைக்கப்பெற்றிருக்கிறது என்று நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆகவே யுத்தம் நடந்து முடிவுற்ற காலத்திலிருந்து இன்று வரைக்கும் கொக்குளா மக்கள் பல்வேறு இடர்களை எதிர்நோக்கினாலும் கூட தற்போது அந்த இன்னல்களிலிருந்து விடுபட்டு ஆலயங்கள் உட்பட ஆலயத்தினுடைய தங்களுடைய நேர்த்திக்கடன்கள் தங்களுடைய ஏனைய நிகழ்வுகளை கலைக்கின்ற ஒரு நல்ல நிகழ்வு தற்போது கொக்குளை உருவாக்கின்ற நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அனைவருக்கும் இந்நேர மாலை வணக்கம். இந்த பொன்னான நேரத்திலே எங்களுடைய கொக்குளாய் கண்ணகியம்மன் ஆலயத்திலே இன்றைய தினம் சிவராத்திரி நிகழ்வுகள் மிக சிறப்பாக இடம்பெறுவதற்கு நாங்கள் ஆயத்தமாக செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கிராமத்து மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மிக சிறப்பாக புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற எம்மினிய உறவுகளுடைய பல கலை நிகழ்வுகளோடு எங்களுடைய கிராமத்து மக்களினுடைய பண உதவிகளுடன் இங்கே 4 நேர பூசைகள் வழிபாடுகள் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த நிகழ்வுக்கான சகல ஆயத்தங்களையும் எங்களுடைய ஆலய பரிபாலன சபை இங்கே சிறப்பாக மேற்கொண்டு கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்திலே இங்கே நாங்கள் பல கலை நிகழ்வுகளையும் இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றோம். புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்றவர்களுடைய முழுமையான அனுசரணை அதற்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே முதல் நிகழ்வாக அங்கே சிறப்பாக எங்களுடைய கண்ணகியம்மன் ஆலய பரிபாலன சபையினால் ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்ற அறநெறி மாணவர்களுடைய வரவேற்பு நடனம், அதனைத் தொடர்ந்து தரிசினி அவர்களுடைய மேளக்கச்சேரி பதுளையிலிருந்து வருகை தந்திருக்கின்றார்கள். அவருடைய மேளக்கச்சேரி நிகழ்வும் சிறப்பாக இடம்பெற, அதனைத் தொடர்ந்து சிவராத்திரி சிவனுடைய வரலாறு தொடர்பான சிறப்பு சொற்பொழிவு இடம்பெற இருக்கின்றது. அதனை எங்களுடைய விவசாய திணைக்களத்தின் முன்னாள் உதவி ஆணையாளர் தர்மலிங்கம் அவர்களுடைய சொற்பொழிவு சிறப்பாக இந்த ஆலயத்திலே இடம்பெற, அதனைத் தொடர்ந்து முள்ளியவளை இளைஞர்களுடைய இசை நிகழ்வுகள், நடன நிகழ்வுகள் என பல நிகழ்வோடு நாங்கள் இந்த சிவராத்திரி விழாவை பல 30 வருடங்களுக்கு பின்பு இந்த ஆலயத்திலே சிறப்பாக இடம்பெற காத்திருக்கின்றது. எனவே
எம் கிராமத்து அடியவர்களே, நீங்கள் அனைவரும் இங்கே இன்று ஆலயத்துக்கு வருகை தந்து 4 நேர அந்த பூசைகளிலே நீங்கள் அனைவரும் கலந்து மாலை நேரத்திலே நீங்கள் ஆலயத்தை விட்டு செல்லுகின்ற போது உங்களுக்கு கறி அமுதுகள் தந்து நாங்கள் அங்கே உங்களை அனுப்பி வைக்கவும் இருக்கின்றோம். அந்த நேரத்திலே உங்களுக்கு இரவு பகலாக நாங்கள் உங்களுக்கான தேநீர் வசதிகளை எல்லாம் ஒழுங்கு செய்திருக்கின்றோம். அனைத்து 10 அடியார்களும் இன்று எங்களுடைய ஒரு கொக்குழாய் கிராமம் என்பது வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கின்ற ஒரு எல்லை பிரதேசத்திலே நாங்கள் வாழ்ந்து வந்தாலும் இப்போது எங்களுடைய கிராமம் மிக செழிப்பாக செழித்து கொண்டு வருகின்றது. சென்ற வருடங்களிலே இங்கே விவசாயம் செய்திருந்தும் போதிய வருமானங்கள் எடுக்காமல் இருந்த எமது கிராமம் இந்த வருடம் போதிய அளவான வருமானங்களை ஈட்டி கொடுத்திருக்கின்றது எங்களுடைய கண்ணகி தாய். எனவே அடியார்களே, இதற்கான மேலதிக வேலை திட்டங்களையும் நாங்கள் எங்களுடைய ஆலயத்திலே முன்னெடுக்க இருக்கின்றோம். சுற்றுமதல் அமைத்தல், பிள்ளையாருக்கான மண்டபத்தை அமைத்தல், முருகனுக்கான மண்டபத்தை அமைத்தல், ஏனைய புற வேலை திட்டங்களையும் நாங்கள் முன்னெடுத்து செல்ல இருக்கின்றோம். இதற்கு எங்களுக்கு முழுமையாக பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய கிராமத்து மக்கள். எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகள் அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு குடையின் கீழ் நின்று இந்த செயல் திட்டத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி அடைகின்றது. பல வருடங்கள் 1984 நாங்கள் இந்த மண்ணை விட்டு சென்றாலும் மீண்டும் இந்த மண்ணுக்கு நாங்கள் வருகதந்து இவ்வாறான ஆலயத்தை மீண்டும் அதே இடத்திலே கட்டி எழுப்பி இருக்கின்றோம். முன்னைய காலங்களிலே இந்த ஆலயத்தை கட்டி காத்த எங்களுடைய வைரமுத்து அண்ணர் போன்ற வரலாற்று தலைவர்களை நாங்கள் மறக்க முடியாது. அல்லது வன்னியசிங்கத்தினுடைய மகன் ரட்னராஜா அண்ணர் அவர்களெல்லாம் இந்த ஆலயத்திலே தலைவர்களாக இருந்த வரலாறுகள் இருக்கின்றன. அந்த வரலாறுகளின்படி பல பேர் இங்கே பல வரலாற்று சின்னங்களாக இருந்த இந்த ஆலயத்தை அந்த காலங்களிலே கட்டி எழுப்பியிருக்கின்றார்கள். என்னை பொறுத்தளவிலே நாங்கள் இந்த மண்ணிலே விட்டு வெளியேறுகின்ற அந்த 1984 எனது வயது 16ஆக இருந்தது. எனவே நானும் இந்த ஆலயத்திலே ஒரு தொண்டனாக இருந்தேன். சிறிய அவர்கள் ஒரு தொண்டனாக இருந்தார். அவ்வாறு பேரம்பலன்ன மணியண்ணனுடைய சுப்பிரமணியண்ணனுடைய அந்த தேநீரை இவர்களாலும் மறக்க முடியாத அந்த அன்னதானம், யாத்திரைகளுடைய அன்னதானம் என்பது சிறப்பான அம்சமாக இந்த கொக்குழாயிலே நடந்து வருவதால் இந்த வருடமும் நாங்கள் அதனை சிறப்பாக செய்ய முன்னிற்கின்றோம். எனவே அன்பான என் உறவுகளே, நாங்கள் ஒரு கூடையில் இருந்தபடியினால் ஒரு கூடையில் நின்று அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கியதால் இந்த ஆலயம் இன்னும் மேல் ஓங்கும் என்பதை நான் இந்த இடத்தில் கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. ஈழத்திருநாட்டிலே முல்லைத்தீவு மாவட்டத்தில் கரதுரப்பட்டு பிரதேசத்தில் பண்டைய கால அரசர்களின் படி வாழ்ந்த கரிக்கட்டு மூலை தெற்கு பகுதி, அது குமுளமுனை, செம்மலை, அளம்பில், கொக்கு தொடுவாய், கர்நாடகணி, கொக்குழாய் இவ்வளவு பிரதேசங்களையும் அடக்கான ஒரு பிரதேசம். அங்கு கண்ணகி அம்மன் பூர்வீகமாக குடியிருந்த ஒரு இடம் வட்டாப்பளை கண்ணகி அம்மனுக்கு அடுத்த தலமாக அமைந்தது. இன்றைய தினம் இவ்வருடம் ஆலயம் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு பின்னர் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட ஆலயம் இன்று சிவராத்திரி நிகழ்வினை கொண்டாடுகின்றோம். 6 கால பூஜை செய்து மிகவும் பயபக்தியோடு மக்கள் எல்லாம் வந்து இன்றைய தினம் சிவராத்திரியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இறைவன் அருளால் நாங்கள் நல்ல விவசாய நிலங்கள், விவசாயத்தை பெற்று மிகவும் செழிப்போடு வாழ இந்த அம்மாளின் திருவையை வேண்டி முதற்கண் தெரிவித்து கொண்டு இன்றைய தினம் நடக்க இருக்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் பூஜைகள் யாவும் நல்ல முறையில் நடந்து நல்ல அருள் கிடைக்க, மக்களுக்கு அருள் கிடைக்க நாங்கள் வேண்டிக் கொண்டு நண்பலை வருகின்றேன். சரியா? ஓகே.